டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். நான் அமிர்த சிவானி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கூட பிஹைண்ட் த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறது சத்யா மேம் ஃப்ரம் நல் மகில் ஹெல்த்தி ஃபுட் ப்ராடக்ட்ஸ். இவ்வளோ பெரிய கம்பெனி வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து எப்படி மேம் உங்களுக்கு இந்த ஐடியாலஜி கிடச்சிச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணது 2017 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயில், கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில், உட் ப்ரெஸ்ட் ஆயில் அண்ட் மசாலா வெரைட்டிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ரீசன் பிஹைண்ட் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் என்னுடைய மதர் இன் லா அவங்களுக்கு இருக்க அந்த வாஸ்ட் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ஆன் மசாலா அண்ட் பொடி வெரைட்டிஸ்லாம் அவங்களுக்கு இருக்குது. அவங்க வந்து அந்த நாலேஜை அவங்களுடைய கிராண்ட் மதர்கிட்டருந்து இன்ஹெரிட் பண்ணி அது ஒரு ஜென்ரேஷனாக வந்து அதை கடத்தி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது பார்த்து நிறைய பேருக்கு அவங்களுடைய ஃபார்முலாவை எடுத்துகிட்டு போய் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் பார்த்துக்கிட்டே இருந்தப்போ இதையே நம்ம ஏன் வந்து நம்மளுடைய பிஸ்னஸாக வந்துட்டு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை, ஃபுட் ப்ராடக்ட்ஸாக, ஹெல்த்தியான ப்ராடக்டாக வந்து மக்களுக்கு ரீச் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் மசாலா வெரைட்டிஸை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய ப்ராடக்டாக வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆயில். அதையே நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா கோகோனட் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில், செசமி ஆயில் அண்ட் கேஸ்டர் ஆயில் இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதில் கோகோனட் அண்ட் செசமி இது ரெண்டுக்குமே அவருடைய சோர்ஸ் நம்மக்கிட்டே இருக்குது. நம்மளுடைய ஓன் ஃபார்ம்லேயே வந்துட்டு நம்ம கல்டிவேட் பண்ணுறதுனால ஸோ அதையுமே நம்மளுடைய ப்ராடக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு ஆயில் அண்ட் மசாலாவை வச்சு நம்ம இந்த ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அது ஏன் மேம் நல் மகில்? அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? நல் மகில் அப்படிங்கிறது என்னுடைய 2 டாட்டர்ஸோடைய நேம். நல்லாள் ஃபஸ்ட்டு டாட்டரோடைய பேர், ரெண்டாவது பொண்ணு பேர் மகிழாள். ஸோ அவங்களுடைய 2 நேமும் சேர்ந்து இணைஞ்சு இந்த பிராண்டாக நான் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுதான் அந்த பிராண்டோடைய நேம். அதோடைய எங்களோட டேக் நெயில் வந்து அதுலேயே ஹெல்த்தி ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ன்ட்டு இருக்கும். ஸோ அதுலேயே தெரிஞ்சிடும் அது என்ன டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்மகில் அப்படிங்கிறது எங்களுடைய 2 டாட்டர்ஸோடைய பேர் தான் நான் சேர்த்து வச்சுருக்கேன். ரொம்ப அழகான பேர் மேம், தமிழில் அவ்வளோ அழகான பேர். நெக்ஸ்ட் வந்து இதோட விஷன் என்ன மேம்? ஒரு நோக்கம் எதுக்காக? ஐடியாலஜி ஓகே, இப்படி இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டீங்க. எந்த மாதிரி மக்கள்கிட்ட இதை இப்படி கொண்டு போய் சேர்க்கணும், இது வந்து மக்களுக்கு இந்த மாதிரி தேவை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலாக எங்களுடைய விஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குவாலிட்டி அண்ட் பியூரிட்டி. ஃபஸ்ட்டு ஒரு குவாலிட்டியான பியூரிட்டியான ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து அதோடைய குவாலிட்டியான ரா மெட்டீரியல்ஸாக நம்ம ப்ரொக்யூர் பண்ணி லோக்கல் ஃபார்மர்ஸ்லேருந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணி அதை வந்து ட்ரெடிஷ்னலாக அந்த மில்லட்ஸ் அண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு விஷன் வந்து நம்மளது வந்து குவாலிட்டி அண்ட் பியூரிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸு. ஸோ ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னாவே மில்லட்ஸ் அண்ட் இதுங்கிறப்போ இப்போ இருக்க மாடர்ன் ஏஜுக்கு வந்துட்டு அதை எப்படி கன்சியூம் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஸோ அந்த கேப்பை வந்து பில்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு அதை வந்து இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸாக மில்லட் சாவரிஸ், குக்கீஸ், கேக், ப்ரௌனீஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களாக வந்து அதை கன்வெர்ட் பண்ணி நாங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டமருடைய நீடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கன்வீனியன்ஸ் இருக்க மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்துட்டு இது பண்ணோம். ஒரு ஹாப்பியரான, ஹெல்த்தியாக, ரொம்ப கான்ஷியஸான லைஃப் ஸ்டைலில் லீட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் ரன் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு முன்னோடியாக அதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதுதான் எங்களுடைய விஷயம். தேங்க்யூ மேம், ரொம்ப அழகாகவே பதில் சொன்னீங்க. இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே எப்படி மேம் யூஸ் பண்ணுறீங்க? ஸோ எந்த மாதிரி ரிசோர்ஸஸ்? நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஆயிலுக்கு வந்து மரச்செக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நார்மலாக வந்து அதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் ஆயில் வந்து சொல்லுவாங்க. ரோட்ரி எல்லாருமே செக்கு ஆயில்ஸை யூஸ் பண்ணுறாங்க. பட் மரச்செக்கு அப்படின்னு சொன்னால் அதில் தான் வந்துட்டு உங்களுக்கு ஹீட் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ தட் அந்த ப்ராடக்டோடைய நியூட்ரிஷன் வேல்யூ உங்களுக்கு எந்த விதத்துலையும் வந்து லாஸ் ஆகாது. ஸோ அதனால் மரச்செக்கு எண்ணெய் வந்துட்டு நம்ம அதுக்குன்னு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் இப்போது கிரவுண்ட்நட் ஆயில்னால் அதுக்கு தனி மிஷினரி, அதே மாதிரி கோகோனட் ஆயிலுக்கு தனியாக, செசமி ஆயிலுக்கு தனியாக, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான மிஷினரிஸ் இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் நம்ம ஃப்ரைங் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இரும்பு வடச்சட்டியில் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து லேபர்ஸ் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறது. கிரைண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து மிஷினரிஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ப்ரொக்யூர் பண்ணிகிட்ருக்கோம். பேக்கிங்க்கு மாவு, அந்த பேக்கிங் ஃப்ளாரை வந்து ரெடி பண்ணி அந்த
அந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு விஷயம். அதேமாதிரி குக்கீஸ்க்கு வந்து தனியாக கட்டர் மிஷினரி வச்சுருக்கோம். ஸோ அந்த குக்கீஸ் கட்டரில் யூஸ் பண்ணி நம்ம அதை கட்டிங் எடுத்துக்கலாம். அண்ட் டபுள் டிக்கர் ஓவன், அந்த ஓவன் மிஷின்ஸ்லாம் இருக்குது, ஓவன்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க மிஷினரிஸை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக வந்துட்டு மேக்ஸிமம் எவ்வளோ வந்துட்டு நம்மளுடைய ஹியூமன் ஹேண்ட் யூஸ் பண்ணாமல் இது பண்ண முடியுமோ, குவாலிட்டியாக ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast, I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. குக்கீஸ்ன்னு சொல்லும்போது நான் அவங்களோட வெப்சைட் பார்த்தேன். ஆக்சுவலாக அது ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் பார்க்கும்போது ஒன்றுமே அவ்வளோ அழகாக நீட்டாக இருந்துச்சு. இதில் வந்து இன்னொரு கேட்டகரி பார்த்தேன், கேக்குன்னு சொல்லிட்டு. கேக்கில் எப்படி மேம் அந்த ஒரு இனோவேஷன் க்ரியேட் பண்ணணும்னு தோணுச்சு? ஆக்சுவலாக கேக்னாவே நார்மலாக மைதா அண்ட் ஒயிட் சுகர், அதுக்கப்புறம் அட்ராக்டிவ் கலர்ஸ், இதெல்லாம் தான் வந்து ஞாபகம் வரும். ஸோ எங்களுதில் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணுறது மைதாவுக்கு பதிலாக மில்லட் ஃப்ளாரை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஒயிட் சுகருக்கு பதிலாக கண்ட்ரி சுகர் நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அட்ராக்டிவ் கலர்ஸுக்கு வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக பெரிஸ் இருக்கு இல்லையா, ப்ளூபெரி, கேன்பெரி, அந்த மாதிரியான பெரிஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் வந்து எசன்ஸை வந்து க்ரியேட் பண்ணி அதை நம்ம வந்து ஹோம்மேடாக பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய மோட்டிவ் எந்த ஒரு ப்ராடக்ட்லேயும் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ இல்லை எந்தவித கெமிக்கல்ஸோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ அதை 100% இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இந்த கேக் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். ஸோ மில்லட் ஃப்ளார் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ரொம்ப அதிகமாக வந்து ஆர்டர்ஸை மக்கள் வந்து விரும்பி வாங்குறது வந்து ப்ளூபெரி அண்ட் சாக்கோ ட்ரஃபல் வந்து வாங்குவாங்க. ராகியில் வந்து சாக்கோ ட்ரஃபல். ஸோ இது எல்லாமே மில்லட் பேஸ்ட், ஆனால் டெலிஷியஸாகவும் இருக்கும் உங்களுக்கு, அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ணுறேன் மேம். ஓகே, இது எப்படி மேம் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் வந்து ஒர்க் பேலன்ஸ் பண்ணி ப்ளஸ் உங்கள் வீட்டையும் மெயின்டைன் பண்ணி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, ஒர்க் லைஃப்பையும் பர்சனல் லைஃப்பையும் பேலன்ஸ் எப்படி மேம் உங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடச்சிச்சு? இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து 2017 நீங்கள் இவ்வளோ தூரம், இவ்வளோ 2026 வரப்போகுது, இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய லாங் ஜேர்னியில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் இருந்திருக்கும். யார் அவங்க அந்த பின்னாடி இந்த சப்போர்ட் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஃபேமிலின்னு ஜென்ரிக்காக சொல்ல முடியாது. நான் வந்துட்டு என்னுடைய பேக் போன் அண்டு ஃபுல் சப்போர்ட் வந்துட்டு என்னுடைய லைஃப் பார்ட்னர் மிஸ்டர் செந்தில்நாதன். ஸோ அவருடைய ஃபுல் சப்போர்ட்டில் தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி என்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டுருக்கார். நான் தோண்டு போகிற டைம்லலாம் ஸ்டார்டிங்கில் நிறைய டிஃபிகல்ட்டிஸை, ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் இதை வந்து நம்ம மாடர்ன் இதுக்கு கொண்டு போகிறப்போ எவ்வளோ இது இருக்கும், தடங்கள் இருக்கும். அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டவுன் ஆகுவேன். ஆனால் அந்த டைமில் எல்லாத்துலேயுமே வந்து சரியாயிரும், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி என்னை தட்டி கொடுத்து என்னை வந்து இந்த இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ண வைக்கிறதுக்கு ரீசன் வந்துட்டு என்னுடைய பேக் போனாக இருக்கிறது என்னுடைய ஹஸ்பண்ட், அப்புறம் என்னுடைய ஃபேமிலி. ஸோ இது வந்து இப்போ யங் ஆண்டர்ப்ரினர்ஸ் இருப்பாங்களே மேம், இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வச்சுட்டு இருப்பாங்களே மேம், அவங்களுக்கு உங்களை இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியும்? ஆக்சுவலாக இப்போ யங் ஆண்டர்ப்ரினர்ஸ் தான் நிறைய பிஸ்னஸில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸை வந்து சூஸ் பண்ணுறாங்களோ அதை பற்றின நாலேஜை வந்து கேதர் பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மென்டார் யாராவது எடுத்துக்கலாம். அந்த நாலேஜ் வந்து 100% இருந்தால் தான் அந்த பிஸ்னஸுங்கிற அந்த உலகத்துக்குள்ளாரையே நம்ம போக முடியும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே நாலேஜ் தான். ஸோ அதை கேதர் பண்ணணும். ஒரு 3 monthsனாச்சு அந்த ரிலேட்டடான ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணலாம். அது மூலிமா நாலேஜ் கேதர் பண்ணலாம். ஒரு மென்டார் அதுக்குன்னு நம்ம வச்சு அவங்களோடருந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ் அண்ட் நாலேஜை வந்து கேதர் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபினான்ஸ். அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய சோர்ஸஸ் இருக்குது. எம்எஸ்எம்இ லோன்ஸ் நிறையா அவைலபிளாக இருக்குது. மீடியம் ஸ்மால்
மைக்ரோ ஸ்மால் மீடியம் இதில் வந்து என்டர்பிரினர்ஸ்க்காக நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எடிஷா ஆஃபீஸ் போனோம், அதை பற்றின டீட்டெயில்ஸ், எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ சப்சிடியில் நம்ம வந்து லோன் வாங்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம வாங்குறப்போ ஈஸியாக வந்து எந்த ஒரு அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம கையிலேருந்து போடாமல் சப்சிடி மூலியமாகவே நம்ம வந்துட்டு நிறைய ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணி நம்ம போட முடியும். அதுக்கடுத்தது எப்படி வந்து லேபர் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், எப்படி கஸ்டமரை வந்து மேனேஜ் பண்ணணும், எப்படி வந்துட்டு நம்ம ப்ரொக்யூர் பண்ணுற அவங்கக்கிட்ட இந்த சப்ளையர்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே ஒரு ட்ரெயினர்கிட்ட வந்து எடுத்து இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்து பிஸ்னஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். மேம் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் சொல்லும்போது நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்களே மேம். இப்போ வந்து அந்த ஸ்ட்ரகிள் வந்துட்டு யாரும் ஃபேஸ் பண்ணக்கூடாது, அதாவது நான் இந்த மாதிரி பண்ணேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு ஏதாச்சும் 2-3 வேர்ட்ஸ் சொல்லுங்கள். ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும், ப்ராப்பராக வந்து நல்லா அனலைஸ் பண்ணணும். ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை கொண்டு போகணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து வெறும் அந்த மில்லட்டாவோ இல்லை வெறும் அந்த ஃப்ளார் ஐட்டம்ஸாவோ ஒரு ஹெல்த் மிக்ஸாவோ அந்த மாதிரி நம்ம கொண்டு போகிறப்போ அதிக ரீச் வந்து மக்கள்கிட்ட இல்லை. அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க்கெட் அனலைசஸ் வந்து ப்ராப்பராக பண்ணி இப்போ இருக்க ஜென்ரேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஸோ ஸ்நாக்ஸ் எதிர்பார்க்குறாங்க, அதில் என்ன மாதிரியான வெரைட்டிஸ் எதிர்பார்க்குறாங்க, அதில் இப்போ அவங்களுக்கு வந்து குக்கீஸு, கேக்ஸ், ப்ரௌனி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து அதிகமாக விருப்பப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு ஆர்என்டி பண்ணி அதுக்கப்புறம் வரப்போ ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நம்ம எடுக்கிறப்பே ஃபஸ்ட்டு மார்க்கெட் அனலைஸ் பண்ணி கஸ்டமருக்கு என்ன நீடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த ப்ராடக்டை இன்னோவேட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் வந்து ஈஸியாக சக்ஸஸ் பண்ணலாம். உங்கள் இந்த ஜேர்னியில் மேம் உங்களால் இந்த ஒரு விஷயத்தை என்னால் மறக்கவே முடியாது, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது வந்து அந்த ஃபஸ்ட் கஸ்டமராக இருக்கலாம், இல்லை எனக்கு அவ்வளோ ஃபஸ்ட் ஆர்டராக இருக்கலாம், ஒரு பெரிய ஆர்டராக இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் இருக்கா மேம்? நிறையா இருக்குது. ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்குமே அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஆர்டர் வந்து ப்ரௌனிக்கு கொடுத்தப்போ நான் வந்து மில்லட்டில் தான் பண்ணுவேன், அதுவும் கண்ட்ரி சுகர் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ப்ரொஃபஷனல் டார்க் சாக்லேட்டு தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறப்போ ஹையாக, இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ நார்மல் மார்க்கெட் இதை விட நம்ம ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதை வந்து வாங்க மாட்டாங்க, நம்மளது இந்த அளவுக்கு ஹை ப்ரைஸில் கொடுத்து யார் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு எனக்கு ஆர்டர்ஸே வரல. ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு எனக்கு வந்து ஆர்டர்ஸே லான்ச் பண்ணி எனக்கு வரவே இல்லை, இந்த ப்ரைஸை பார்த்துட்டு வரல. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பர்சன் வந்து எனக்கு வந்து கஸ்டமர் வந்து ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் அவங்ககிட்டேருந்து ஒரு ஃபீட்பேக் வந்தது, இனிமேல் நான் உங்களுடைய ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் அந்த ஃபீட்பேக்கை போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படி யாருமே வந்து ப்ரைஸை கேட்கவே இல்லை, ஜஸ்ட் அந்த கஸ்டமரோட ஃபீட்பேக்கை நான் வர ஒவ்வொரு டைமும் ஷேர் பண்ண அப்படியே என்னுடைய பிஸ்னஸோடைய வளர்ச்சி வந்து அதிகப்படியாக ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது ஒரு பெரிய லேர்னிங்காகவும் இருந்தது. அதே சமயம் நான் இவ்வளோ நாள் அதை நான் பண்ணாமல் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக இருந்துச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈசெக் டிவியில் எடிட்டிங், ஆர்ஜே, விஜே, நியூஸ் ரீடிங், மாடலிங், கேமரா ஹேண்ட்லிங்னு இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்ணுறது ஈசெக் ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்கில் படிக்கிற என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான். நம்ம ஈசெக் ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்கில் அட்மிஷன் போடுறதுனால ஈசெக் டிவியில் உங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கான பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓன் ப்ரொடக்ஷனான ட்ரீமிங் ஸ்டூடியோவில் வர ப்ராஜெக்ட்ஸை ரியல் டைமாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும். நம்ம அகாடமியில் புதுசாக 2 ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இதை 45 டேஸ்லேயே படிச்சிடலாம். ஃபவுண்டேஷன் ஆஃப் மோஷன் கிராஃபிக்ஸ் அண்ட் விஎஃப்எக்ஸ், இந்த கோர்ஸில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டூலை நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். 3D மோஷன் கிராஃபிக் ஃபண்டமெண்டல்ஸில் மாயா டூல் நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். 3 monthsலேருந்து 1 year வரைக்கும் நிறைய டியூரேஷன்ஸில் நம்மள்ட்ட கோர்சஸ் இருக்குது. ஈசெக் ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்கில் இன்னைக்கே அட்மிஷன் போடுங்க. ASEC School of Animation and Gaming. இப்போ எந்தெந்த லொக்கேஷன்ஸ்லாம் மேம் நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கீங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும்? ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஹோல்சேல் அப்படிங்கிறப்போ டீலர்ஷிப்புக்கு கொடுத்துட்ருக்கோம், அண்ட் ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ப்ராடக்ட்ஸை. சென்னையில், பெங்களூர், அதுக்கப்புறம் கல்கட்டாவில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸை போயிட்டுருக்கு. அது இல்லாமல் பொள்ளாச்சி அந்த ஏரியா தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்துட்டு நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்க்கு மட்டும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போ வந்துட்டு நீங்கள் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கீங்க மேம்? ஆக்சுவலாக எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு 3 கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து குக்கிங், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் ரெடிமேட் மிக்ஸ் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. குக்கிங்கில் வந்துட்டு உட் ப்ரெஸ்ட் ஆயிலில் வந்துட்டு
groundnut oil, sesame oil, castor oil and coconut oil, virgin coconut oil. ஸோ இந்த ஆயில் வெரைட்டிஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். மசாலா வெரைட்டிஸில் வந்துட்டு எல்லா டைப் ஆஃப் மசாலாஸ், பிரியாணி மசாலா, சிக்கன் மட்டன் மசாலா, சாம்பார் இது எல்லாமே இருக்குது. சாம்பார் தூளியும் வந்து ஸ்பைஸியும் இருக்குது, நார்மல் நம்மளுடைய கொங்கு நாடு ஸ்டைலில் இருக்கக்கூடிய மசாலா சாம்பார் பொடி அந்த மாதிரியும் இருக்குது. இது இல்லாமல் பொடி வெரைட்டிஸ் இருக்குது. நார்மல் இட்லி தோசைக்கான பொடி வெரைட்டிஸ் இல்லாமல் தூதுவளை பொடி, அதுக்கப்புறமா வந்துட்டு ரசப்பொடி, அதுக்கப்புறம் பிரண்டை பொடி, இந்த மாதிரியான விஷயங்களும், முடக்கத்தான் பொடி, இந்த மாதிரி ஹெல்த்தியான பொடி வெரைட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் நம்மளுடைய நெக்ஸ்ட்டு வந்து ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸு. ஸ்நாக்ஸில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேக்கிங்கில் குக்கீஸ் இருக்குது. மில்லட் குக்கீஸ், மில்லட் ப்ரௌனி, மில்லட் கேக்ஸ் வெரைட்டிஸ், மில்லட் கப் கேக்ஸ் இதெல்லாமே வந்துட்டு இருக்குது. அப்புறம் மில்லட்டில் வந்துட்டு எக் ட்ராப் பிஸ்கட்ஸு இந்த மாதிரியான விஷயங்களும் நம்மகிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேக்கிங்க்கு அடுத்தது ஸ்வீட்ஸ் அண்ட் சாவரிஸு. ஸ்வீட்ஸில் வந்துட்டு மில்லட் லட்டு வெரைட்டிஸ், தேன் திணை லட்டு, கருப்புளுந்தில் லட்டு, அதே மாதிரி கம்பு, ராகி, கருப்பு கவுனி இதிலெல்லாம் லட்டு வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் சாவரிஸில் வந்து சோள முறுக்கு, கம்பு முறுக்கு, ராகி மிக்சர், இந்த மாதிரியான எல்லா மில்லட்லேயும் முறுக்கு வெரைட்டிஸ் அண்ட் மிக்சர் அந்த மாதிரியான சாவரிஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ டோட்டலாக 100+ ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுடைய இதில் இருக்குது. இது எப்படி மேம் ஆர்டர் பண்ணிக்கலாமா? வெப்சைட்லேயே போய் நார்மலாக ஆர்டர் போட்டால் பண்ணிக்கலாமா மேம்? நாங்கள் என்கரேஜ் பண்ணுற வெப்சைட் ஆர்டர்ஸை தான் என்கரேஜ் பண்ணுறோம். பட் ரெகுலர் கஸ்டமர்ஸ் வாட்ஸ்அப் மூலிமாவும் நமக்கு ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்லேயும் வந்துட்டு ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுவாங்க. நார்மலாக வந்துட்டு வெப்சைட் ஆர்டர்ஸ் தான் வந்துட்டு நம்ம எடுத்துகிட்ருக்கோம். மேம் இப்போ ரீட்டெய்லர்ஸ்க்கு சொன்னீங்க மேம், இப்போ ஹோல்சேலாக வாங்கணும் அப்படின்றவங்க எப்படி மேம் உங்களை காண்டாக்ட் பண்ணுறது? ஹோல்சேலர்ஸுக்கு வந்துட்டு எங்களுடைய யூனிட்டியே டைரெக்டாக விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மளுடைய டீலர்ஷிப்ஸ்க்கு வந்து நம்ம பேசிக்கலாம். யூனிட் வந்து சோழங்கப்பாளையமில் இருக்குது. சோழங்கப்பாளையம் அப்படிங்கிறது ஈரோடு டு கரூர் போகிற ரோட்டில் ப்ளேஸ் ஆகிருக்கு எங்களோட யூனிட்டு. ஸோ டைரெக்டாக அங்கே வந்து பார்த்துட்டு யூனிட்டை பார்த்து அதுக்கப்புறமா நம்ம டீலர்ஷிப் வந்து நம்ம அங்கேயே பேசி டைரக்ட் இது பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணதுலேயே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குல்ல மேம், பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கலாம், பெரிய ப்ராஜெக்ட், ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், இது இந்த மாதிரி முன்னாடியும் பண்ணதில்லை, இதுக்கப்புறமும் நான் பண்ண போகிறதில்ல அப்படின்ற ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கா மேம்? ஆக்சுவலாக இனிமேல் ப்ராடக்ட்ஸை வந்து அதிகமாக இன்னும் கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு யோசிச்சேன் நான். ஏன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஸோ எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸை இப்போ ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். யூனிக்காக நான் பண்ணது அப்படின்னு சொன்னால் மில்லட் கேக் வந்து ஆக்டர் ஆர்யா அர்ஜுன் அவருடைய பர்த்டேக்காக வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து மில்லட் கேக் தான் வந்து ஆர்கானிக் இதை வந்து நான் ப்ரொமோட் பண்ணணும், இனிமேல் வந்து அதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் ஒரு ஷூட்டிங்கில் இருக்கிறப்போ எங்களுக்கு அங்கே இருக்க ஒரு பர்சன் மூலிமா எனக்கு கான்டாக்ட் வந்து எனக்கு ஆர்டர் வந்தது. ஸோ நாங்கள் இங்கேருந்து மதுரைக்கு வந்து அவருடைய பர்த்டேக்காக நாங்கள் ரெடி பண்ணி அனுப்பிச்சுட்டோம். அது வந்து ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. அவருக்கு நம்ம பர்த்டேக்கு கொடுத்தது, அதுவும் அவங்க ப்ரமோஷனும் அவங்க பண்ணாங்க. அதே மாதிரி தியா மேனன் வந்துட்டு ஒரு ஷாப் ஓப்பனிங்காக வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு அந்த ஷாப் ஓப்பனிங் ஓனர் வந்துட்டு நம்மக்கிட்ட மில்லட் ப்ரௌனீஸ் வந்து உங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக வாங்கியிருந்தாங்க. அவங்க அங்கே வந்து அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க டேகை பார்த்துட்டு எங்களோட பிராண்ட் நேமை பார்த்து சென்னை போயிட்டு மறுபடியும் எங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு ஷாப் ஓப்பனிங்கில் நான் பார்த்தேன் அவங்களது ப்ராடக்ட்ஸு குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்னோடய பொண்ணுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இன்சிடென்ட்ஸ் இருக்குது. இதெல்லாமே கொஞ்சம் செரிஸ் பண்ணுற மாதிரியான மூமெண்ட்ஸ். ஸோ உங்கள் மெயில் ஐடி அண்ட் வெப்சைட் மேம், அப்புறம் இன்ஸ்டா பேஜ். எங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து www.nalmahil.com அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். அண்ட் என்கொயரிஸ்க்கு வந்துட்டு nalmahil.org@gmail.com அது வந்து எங்களுடைய இமெயில் அட்ரஸ். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் நல்மகில் அப்படிங்கிறது எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ அதில் உங்களுடைய என்கொயரிஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் அதை ரீச் அவுட் பண்ணலாம். தேங்க்யூ மேம், இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப அழகாகவே பதில் சொன்னீங்க மேம். தேங்க்யூ. கண்டிப்பாக உங்கள் ஜேர்னி மாதிரியே இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி இதை விடவும் இன்னும் பயங்கரமாக நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ணணும் நான் வந்து வேண்டிக்கிறேன் கடவுளை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னை இன்வைட் பண்ண ஈசெக் டிவி செங்குந்தர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ மேம். ஈசெக் டிவி வியூவர்ஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஷோவில் வந்துட்டு அவங்கள வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பாய்.
Get up! Empowering minds, shaping future. E-Road Sengundar Engineering College, Perundurai E-Road. Counseling code 2707. Admissions open.